அதோ அந்த காந்தாரா பக்கம் எந்த காரணம் கொண்டு போகக்கூடாது கொள்வீங்க. ஏன்னா அங்க ஒரு பிரம்ம ராட்சசன் இருக்கான். என்ன நிஜம்தான், ஒரு பிரம்ம ராட்சசன். இயற்கையவே வழிபட்டு இருந்த நம்ம முன்னோர்கள் அந்த கல்லுல கடவுளை பார்க்க ஆரம்பிச்சப்போ யாருக்கும் வேண்டாதவன வைதி அவளுடைய மகன் ஆக்கிக்கிட்டான். வர கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. அரசர் கடவீதியில இவங்க பொருட்களை திருடிக்கிட்டு இருந்தாங்க. கேட்டதுக்கு எங்களோட பிரச்சனை பண்ணாங்க. வியாபாரம் புண்ணாக்குங்க காட்டுல ஒரு மண்ணும் இல்ல, எல்லாம் வெறும் கதை. காந்தாரா ஆளுங்க நம்ம துறைமுகத்துல வியாபாரம் சிம்மாசனத்து மேல ஒரு கண்ணு வச்சிருக்காங்க. குளத்துக்கு ஏற்பட்ட கலங்கத்தை காந்தாரா ஆளுங்க ரத்தத்தால தொடக்கிறது. காலத்துல எங்க இடத்துக்கு வந்து உங்களை விரட்டி இருக்கும். இன்னைக்கு உங்க இடத்துக்கு வந்து உங்க ஆளுங்களை அடிச்சுட்டு உங்க முன்னாடி இன்னமும் இங்க இருந்து எங்களால திரும்ப போக முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு மேலே என்னால பொறுமையா இருக்க முடியாது கணக்கவதி. ரத்தத்தை கேட்குது. காட்டுல இருக்கிற சக்திக்கு பயந்து இத்தனை வருஷம் போர் வேண்டாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். காந்தாரா நமக்கு சொந்தமாகும். அழிக்க நம்ம இறைவன் தெய்வ கணங்களை அனுப்பிக்கிட்டே இருப்பான். ஆனா இப்ப இந்த ஈஸ்வர பூந்தோட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஈஸ்வரனோட கணங்கள் தான்.